திண்டுக்கல் காவல்துறையில் வெடிகுண்டுகளை துப்பறியும் பிரிவில் பணியாற்றிய லீமா என்ற நாய் 8 ஆண்டுகளுக்கு பின்னர் ஓய்வு பெற்றது. இதற்கான விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் லீமாவுக்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் சிறப்பு செய்தார். பணி ஓய்வு பெற்றாலும் வாழ்நாள் முழுவதும் லீமாவை காவல்துறை பராமரிக்கும் என அவர் தெரிவித்தார். ஜோலார்பேட்டையை அடுத்த பொன்னேரியில் துரை என்ற கால்நடை வணிகர் பராமரித்து வந்த பசு ஒன்று 2 தலைகள் கொண்ட கன்றினை ஈன்றது. 4 கண்கள் 4 கால்கள் கொண்ட அந்த புதுமையான கன்றுக்குட்டியை அக்கம் பக்கத்தினர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு சென்றனர். வாலாஜா அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த மூடுந்து ஒன்று திடீரென வட்டகை வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. மூடுந்தில் இருந்த பழங்கள் அனைத்தும் சாலையில் சிதறியதால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாணியம்பாடியை அடுத்த சின்ன வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவர் மகளிர் தன்னுதவி குழுவிலிருந்து விலகிய நிலையில் அவரது ஆவணத்தை பயன்படுத்தி குழுவின் தலைவர் வைரமணி வங்கிகளில் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. வாங்காத கடனுக்கு வங்கிகளில் இருந்து அறிவிக்கை வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரியா பெட்ரோல் கலனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள ஆனைவாடி கிராமத்தில் தனிநபர் ஒருவர் ஏரியை ஆக்கிரமித்துள்ளதாகவும் கால்நடை மேய்ச்சலுக்கு கூட அனுமதி வழங்குவதில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து மண்வெட்டி, கடப்பாறை உள்ளிட்ட விவசாய கருவிகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். பாம்பன் தொடர்வண்டி பாலத்தின் நடுப்பகுதிக்கு 200 டன் எடை கொண்ட இரும்பு செங்குத்து தூக்கு பாலத்தை தொழிலாளர்கள் வெற்றிகரமாக பொருத்தினர். மிகவும் அரைக்கூவலான இந்த பணி நிறைவுக்கு வந்ததை கட்டுமான தொழிலாளர்கள் வான வேடிக்கையுடன் வெடிவெடித்து கொண்டாடினர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 மாதங்களுக்கு பிறகு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விவசாயிகள் மாவட்டத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் நடைபெற்று வரும் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தினர். கோயிலுக்கு சொந்தமான இடங்கள், குளத்துக்கு சொந்தமான இடங்கள், பல கிராமங்களில் இப்படி சுண்ணாம்புக்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கே இருக்கின்ற புறம்போக்கு பூராவும் அங்கே குத்தகைக்கு எடுத்திருக்கின்ற அனுமதி பெறப்பட்டிருக்கின்ற நபர்களோடு ஏடி பிரியா அவர்கள் கூட்டு வைத்து கொண்டு இரவு பகல் பார்க்காமல் ஆயிரக்கணக்கான லோடுகளை எடுத்து ராம்கோ, அழகப்பா இப்படி பல சிமெண்ட் ஆலைகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். சுண்ணாம்புக்கள் மட்டுமல்ல, கிராவலிலும் அப்படிதான் இருக்கிற புறம்போக்கு பூரா வித்துட்டாங்க. ஏடி நடவடிக்கை எடுக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உறுதி கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஏலூர்பட்டி கிராமத்தில் தங்கராசு என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 43 பவுன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதேபோல் லால்குடி அருகே அகிலாண்டபுரத்தில் வசித்து வரும் இளஞ்செழியன் என்பவரது வீட்டில் 30 பவுன் நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் கொள்ளை போயுள்ளது. இவ்விரு திருட்டு நிகழ்வுகள் குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.